ஹலோ ஹால். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோமா? வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் எத்தனை எடுத்துருக்கேன்? 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு, கேரட்டு கொஞ்சம், ஒரு கேரட்டு பெருசு, ஒரு உருளைக்கிழங்கு பெருசு, இல்லை பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2, செவ் கொஞ்சம், கோஸு கொஞ்சம், தக்காளி 2 சின்னதாக, ஒரு பச்சை மிளகா. ஸ்பைசஸில் பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சோண்டு, ஏலக்காய் 1, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள். இதை அரைச்சி ஊற்றுறதுக்காக முந்திரி, ஒச்சக்கடலை, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக. இப்போ நெய்யும் எண்ணெயும் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் நாங்கள். பொட்டா கடுகு கொஞ்சமாக தாளிச்சிட்டு, வெங்காயம் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அப்படியே ஒன்றா போட்டு வதங்கிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ப்ரெஷர் தானே பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறாங்க வதங்கிறதுக்காக. இந்த வெஜ் குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் பரோட்டா. அதனால இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ அதனால் வெஜ் குருமா. போடு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆப்ஷனல் தான், இருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. காய போடுறேன். செவ் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது. பொடியாக கட் பண்ணால் குருமா நல்லா ஒத்துமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு, ஜூஸ், நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடுறேன். தனி மிளகாத்தூளும் போட்டுப்பேன். 1 ஸ்பூன் போடுறேன். அவங்க காரம் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒச்சக்கல்லையோட அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அவங்க விருப்பம். ஸ்பைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒச்சக்கல்லையாக கூட அரைச்சும் பச்சை மிளகா போட்டு அரைச்சும் ஊற்றலாம். பச்சை மிளகா அரைச்சி ஊற்றும் போது இதில் ஸ்பைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி.
எத்தனை விசில்? 3 விசில். 3 விசில் விடணும். ரொம்ப வதக்கலாம் தேவையில்லை. விசில் விட விசில் விட போகிறதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 3 விசில் விட்டு பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கணும். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒச்சக்கடலை, முந்திரி, சோம்பு அரைச்சதை வந்து இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா அவ்வளோதான். நம்மளுடைய சூப்பரான வெஜ் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் இல்லாததுனால ஒச்சக்கடலை போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை. இப்படி பொட்டுக்கடலை இல்லை கடலை மாவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடலை மாவும் கரைச்சி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஃப்ளேவர்க்கோசரம். இதில் எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. பாருங்கள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு காரத்துக்கோசரம் ஸ்பைஸ், அவ்வளோதான். இதுவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். சால்ட்டு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்பைஸ் போட்டிருக்கோம்ல, ஸ்பைசஸ்லாம் அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு சோம்புலாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்பைசி வெஜ் குருமா ரெடி.